இது ராத்திரி சமயம். யாருமே இல்லாத அடர்ந்த இருட்டுல ரெண்டு ஆளுங்க நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. மோகன் அப்புறம் சுரேஷ். சுரேஷோட முகத்துல பயம் நிறைஞ்சிருந்தது. இங்க பாரு மோகன், இங்க இருந்து போயிடலாம். நாம இதுக்கு மேலேயும் உள்ள போகவே கூடாது. உனக்கே தெரியும்ல, இதுக்கு மேல நம்ம உள்ள போனா நமக்கு என்ன ஆகும்னு தெரியுமா? நீ இப்பவும் சின்ன வயசு கதையெல்லாம் நம்பிட்டு இருக்கியே என்ன? அட, அதெல்லாம் உன்னோட அம்மா நம்ம வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக சின்ன வயசுல சொன்ன கதை. இல்ல மோகன், உனக்கே நல்லாவே தெரியும், இங்க வந்தவங்க யாருமே திரும்பி இங்கிருந்து வந்ததே கிடையாது. இங்க அதோட பேரை சொல்றது கூட பயங்கரம்தான். நான் பயப்பட மாட்டேன். ஒருவேளை நிஜமா அப்படி ஏதாவது இருந்தா இன்னைக்கு அதோட இடத்த கண்டிப்பா கண்டுபிடிச்சே தீருவேன். அதோட பேரை சொன்னா அது இங்க வந்துடும்னு நம்பிக்கிட்டு இருக்கியா என்ன? அப்போ உடனே அது பேரை சொல்றேன். பாபா. மோகன் அவருடைய பேரை முழுசா சொல்றதுக்கு முன்னாடியே, அதோட பேரை இந்த காட்டுக்குள்ள சொல்லாத மோகன். நீ ரொம்ப தைரியசாலின்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இவ்வளோ சீக்கிரமா சாக விரும்பல. நீ இதோட நிறுத்திக்கோ. இதுக்கு மேல எதுவும் பேசாத. சரி சரி, பேசலை. ஆனால் நான் காட்டுக்குள்ளே போக போகிறேன். நீ பயந்தாங்கொழியாக இங்கேயே இருக்கணும்னு நினச்சா இங்கேயே இரு. இந்த காட்டுக்குள்ளே எந்த தப்பான விஷயம் இல்லை. வெறும் இருட்டு தான் இருக்குது. இதெல்லாம் ஜனங்களோட கற்பனை மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. மோகன் கோவத்துல முன்னாடி நடந்து போக ஆரம்பிச்சான். அப்புறம் சுரேஷும் அவனை தடுக்கிற எண்ணத்துல பின்னாடியே நடந்து போனான். ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிருப்பாங்க. அப்பதான் அவங்க ஒரு சின்ன குடிசையை பார்த்தாங்க. அங்க கதவு அப்புறம் ஜன்னல் இருக்கிற இடம்லாம் இருந்தது. ஆனா ஜன்னலும் கதவுகளும் கிடையாது. மோகன், போதும், இதுக்கு மேலே வேண்டாம். இது அதே குடிசை தான். உனக்கே தெரியும்ல, நான் இங்கேருந்து போகிறேன். ஒருவேளை உன் உயிரை காப்பாற்றிக்க நினச்சேன்னா நீயும் இங்கேருந்து திரும்பி வந்துரு. ஆ போ போ. ஆனால் இங்கே எதுவுமே கிடையாது. பாழடைஞ்ச பழைய வீடு மட்டும்தான் இருக்கு. சுரேஷோட கண்கள் பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு. சுரேஷ் அந்த இடத்த விட்டு திரும்பி போயிட்டான். அதே இன்னொரு பக்கம் மோகன் அந்த குடிசைக்குள்ள நுழைஞ்சிட்டான். அந்த இடத்துல ஒரு சேர் மட்டும்தான் இருந்தது. இங்கே எதுவுமே இல்லைன்னு அவன்கிட்ட சொன்னேன். நம்ம முன்னோர்கள் தான் தேவையில்லாமல் பயமுறுத்தி வச்சுருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துல இருந்த சேரோட ஆடுற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. மோகன் பின்னாடி திரும்பி பார்த்தா. அப்புறம் ரொம்ப பயந்துட்டான். யார் அங்கே? அது சரி, இந்த இந்த சேர்ல இருந்து தான் ஏதாவது சத்தம் வந்திருக்கும். மோகன் மறுபடியும் திரும்பி பார்த்தபோது அவன் ஒரு பயங்கரமான உருவத்தை அந்த இடத்துல பார்த்தான். நீளமான நாக்கோட ஒரு கிழவி. அவளுக்கு கூர்மையான நகங்கள் இருந்தது, பற்கள்லாம் கூர்மையா. அப்புறம் அவ கிழிஞ்சு போன உடைய அடிஞ்சிருந்தா. யார் நீ? பாபா யாகா. பாபா யாகா தன்னுடைய கூர்மையான நகத்தால மோகனோட நெஞ்ச கிழிச்சா. அப்புறம் மோகனோட கதறல் சத்தம் அந்த காட்டு முழுக்க எதிரொலிச்சது. 4 ஆட்கள் பேரநார்மல் ஆக்டிவிட்டியை கவர் பண்றவங்க ஒரு புது சம்பவத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கால்வன் காட்டுக்குள்ள மறுபடியும் யாரோ காணாம போயிட்டாங்களாம். ராத்திரியில அந்த காட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மோகன்ற பேர் கொண்ட ஒரு ஆளு சில நாளுக்கு முன்னாடி அந்த காட்டுக்குள்ள போயிருக்காரு. ஆனா திரும்பி வரவே இல்லையா. நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அவனோட ஃப்ரெண்டு சுரேஷ் போற வழி ஃபுல்லா வேண்டாம் வேண்டான்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த சுரேஷ் ஒரு குடிசையை பார்த்த உடனே அதை பேயோட குடிசைன்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டாரு. இது கண்டிப்பா ஏதாவது ஆத்மா இல்ல நெகட்டிவ் எனர்ஜியோட வேலையா தான் இருக்கும். நாம கண்டிப்பா அங்க போயாகணும். என்ன சொல்றீங்க? ஆமா சார், கண்டிப்பா போலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும்ல. ஓகே, அப்போ எல்லாருமே ரெடி பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கண்டிப்பா இன்னைக்கே போகலாம். நாளைக்கு நம்ம எல்லாரும் இருக்க போற இடம் கால்வன் காட்டுக்குள்ள. மனிஷும் அங்கித்தும் அந்த இடத்த விட்டு போனதும் மேத்யூ நெரினா கிட்ட அவர் சொன்னாரு. ரீனா, இவங்க 2 பேரோட மரணத்துக்கும் இது பர்ஃபெக்டான ஸ்பாட்டா இருக்கும்ல. உண்மைதான். ஆனா இது உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கே தெரியல? ஆக்சுவலி அந்த இடத்துல டெத் ரேட் 100% இருக்கு. அப்படி அந்த காட்டுக்குள்ள ரொம்ப உள்ள போனோம்னா போறவங்களோட உயிரை இழக்க வேண்டியதுதான். ஆனா உனக்கே தெரியும்ல, அதாவது நம்ம வீடியோஸும் டாக்குமெண்ட்ரிஸும் நிறைய பணம் சம்பாதிக்குது. மனிஷ் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கூட இருக்கான். அப்புறம் அவனோட தனி ஷேரே 40% இருக்கு. ஒருவேளை இவன் அவனோட வழியிலிருந்து தள்ளி போயிட்டான்னா அப்புறம் ப்ராஃபிட் நம்ம 2 பேருக்கும் மட்டும்தான் இருக்கும். நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப உண்மை. அப்புறம் நம்ம 2 பேரோட லைஃப் செட்டில்ட். அப்புறம் கல்யாணம் கன்ஃபார்ம்டு.
அப்போ இதுதான் அந்த கால்வன் காடா? இத பார்க்கும்போதே தோணுது இதுக்குள்ள வந்திருக்கவே கூடாதுன்னு. நீ இப்போவே பயந்துட்டியா? நார்மல் ஆக்டிவிட்டியை கவர் பண்ணுறதை விட இதுதான் சந்தோஷமாக இருக்கும், தெரியும்ல. அட்வென்ச்சர், த்ரில் எல்லாமே கிடைக்கும். ஆ சரி, வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும்ல. நம்ம காட்டுக்கு ரொம்ப நடுவில் போயாகணும். வாங்க போவோம். 4 பேரும் அந்த காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்தாங்க. அப்புறம் சோர்வு அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. 4 பேரும் ஒரு இடத்துல இருந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு ஆளு அந்த இருட்டுல அவங்க கிட்ட வந்தாரு. யாரு யாரு? பேய்? இல்லை இல்லை, இவன் பேய்லாம் இல்லை. அந்த ஆளு வேற யாரும் கிடையாது, அவரு சுரேஷ் தான். நான் சுரேஷ். நீங்கள் எல்லாரும் காட்டுக்குள்ளே போகிறத நான் பார்த்தேன். அதனால தான் உங்கள் பின்னாடியே நானும் வந்தேன். என்னை மன்னிச்சிருங்க. ஆனா எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணி வந்தீங்க? உங்கள் எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக. இது வரைக்கும் நீங்கள் ஆபத்துக்கு வெளியே தான் இருக்கீங்க. திரும்ப போயிடுங்க. நீங்கள் தெரியாமலாச்சும் அந்த பேரை சொல்லிட்டீங்கன்னா இங்கேருந்து ஓடவும் முடியாது. யாரோட பேரு? பாபா யாகா. பாபா யாகாவா? அப்படின்னா அந்த கதையில் வர அந்த பேயா? பாபா யாகா ஒரு சாதாரண பேய் கிடையாது. அதை பேய்களுக்கெல்லாம் ராணின்னு கூட சொல்லலாம். அவ இருக்கிறதுனால தான் ராத்திரியில் இந்த கால்வன் காட்டுக்குள்ளே யாரும் வர்றதில்ல. நான் என்னோட நண்பனையே இழந்துட்டேன். அப்படின்னா நீ அதே சுரேஷ் தானா? உன்னோட ஃப்ரெண்டு தானே இந்த காட்டுக்குள்ளே சில மாதங்களுக்கு முன்னாடி காணாமல் போனது? அவன் காணாமலாம் போகலை. நான் அவனை அந்த குடிசைக்குள்ளே போக வேண்டான்னு எவ்வளவோ தடுத்தேன். திரும்பி போயிடலான்னு சொன்னேன். ஆனால் அவனோட தைரியத்தாலையும் முட்டாள்தனத்தாலையும் நான் சொன்ன விஷயத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. அப்புறம் இறந்தும் போயிட்டான். யார் அவனை கொன்னது? பாபா யாகா. நேரம் இருக்கும்போது இந்த காட்டை விட்டு வெளியே போயிடுங்க. சுரேஷ் அந்த இடத்த விட்டு போயிட்டான். சுரேஷ் போன உடனே ரீனா தன்னோட பேக்ல இருந்து 4 பேஸ்ட்ரீஸை எடுத்தா. அப்புறம் எல்லாரோட கையிலையும் ஒவ்வொரு பேஸ்ட்ரியை கொடுத்தா. இப்போ போகிற வழியில் இதையே சாப்பிட்டுக்கிட்டே போயிடலாம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும். நீங்க எல்லாம் முன்னாடி போங்க. ஆனால் மேம், நீங்கள் எப்படி இந்த காட்டுக்குள்ளே தனியாக இருப்பீங்க? ஆமாம், நீ சரியாக தான் சொல்கிற. ஒன்று பண்ணுங்க, நீயும் மனுஷும் ஒன்றா போங்க. கொஞ்ச நேரத்தில் நான் ரீனாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி, அப்போ நாங்கள் 2 பேரும் முன்னாடி போகிறோம். மனிஷ் அப்புறம் அங்கித் அங்கிருந்து முன்னாடி நடந்து போனாங்க. அவங்க 2 பேரும் மேத்யூ அப்புறம் ரீனாவோட பார்வையிலிருந்து மறைஞ்சதும் மேத்யூ ரீனா கிட்ட என்ன சொன்னார்னா, ரீனா, எனக்கு என்ன தோணுதுன்னா நாம உடனே இங்கேருந்து ஓடி போய் ஆகணும். எப்படியோ நீ அவங்களுக்கு பேஸ்ட்ரியும் கொடுத்துருக்க. அதை சாப்பிட்டு சில மணி நேரங்கள்லையே அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆமா, இதுதான் பிளானு. முதல்ல அவங்க 2 பேரும் செத்துட்டாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணுவோம், அதுக்கப்புறமா இங்கேருந்து போகலாம். பாபா யாகாவோட பேரை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு முன்னாடி போகணும்னு தோணவே இல்லையே. அந்த பேர்ல அப்படி என்ன இருக்கு? பாபா யாகா ரோஸ் இங்கிலாந்து மாதிரி உண்மையான கதையாக கூட இருக்கலாம். ஒருவேளை இங்கே நிஜமா அந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம கதை அவ்வளோதான். இத்தனை வருஷத்துல நீங்க பயந்து நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அப்படி விஷயம் இதுதான்னா இங்கேருந்து போயிடலாம். ரீனாவும் மேத்யூவும் அந்த இடத்த விட்டு திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. அந்த இடத்துல இருள் சூழ ஆரம்பிச்சது. இந்த இருட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாம் இன்னும் இந்த காட்டுக்கு ரொம்ப உள்ளே போகலை. கொஞ்ச நேரம் நடந்தோன்னா நம்ம காட்டுக்கு வெளியே வந்துடலாம். சரியா சொன்னீங்க. வாங்க, நிற்க வேண்டாம். 2 பேரும் ரொம்ப நேரம் வரைக்கும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் திடீர்னு அந்த இருள் விலக ஆரம்பிச்சது. அப்புறம் அவங்க 2 பேரும் கதவு அப்புறம் ஜன்னல்கள் இல்லாத ஒரு குடிசையை பார்த்தாங்க. விசித்திரமா இருக்கு. வரும்போது இந்த குடிசை இங்க இல்லவே இல்லையே. அப்புறம் இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னரும் வெளியே வந்திருக்கணுமே. நீ சரியா சொல்ற. ஒருவேளை அந்த இருட்டால நம்ம வழி மாறி இருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, நம்ம இங்கிருந்து போய் அங்கே ஓய்வு எடுக்கலாம். அவங்க 2 பேரும் அந்த குடிசைக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க பார்த்தாங்க. அந்த இடத்துல ஒரு லாந்தர் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம் அந்த இடத்துல 2 பேஸ்ட்ரி வைக்கப்பட்டிருந்தது. ரீனா, இதெல்லாம் என்ன? இந்த இந்த பேஸ்ட்ரிய நான் அவங்க 2 பேருக்கும் இல்ல கொடுத்தேன். அது எப்படி இங்க வந்தது? ரீனா, எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம காட்டுக்கு வெளியே போகல. அதுக்கு பதிலாக நம்மள இந்த காட்டுக்குள்ள யாரோ இழுத்துட்டு வந்திருக்காங்க. அப்பதான் அவங்க 2 பேரோட காதுகள்ல ஒரு வயசான கிழவி சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. யாரு யாரு?
பாபா யாகா. மேத்யூ, எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரெண்டு பேரும் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி பார்த்தாங்க. ஆனா அவங்களோட கண்ணுக்கு யாருமே தெரியல. அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இடத்துல அதே வயசான கிழவி கண்ணுக்கு தெரிஞ்சது. விஷம். இதுல இருக்கிறது விஷம். இந்த பேஸ்ட்ரியில இருக்கா இல்ல உங்க மனசுல இருக்கா? யார் நீ? தயவு செஞ்சு எங்களை போக விடு ப்ளீஸ். நாங்க இங்க சாக விரும்பல. நாங்க திரும்பி போயிடுறோம். இருட்டா இருந்ததுனால தான் தெரியாம நாங்க இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த காடு எனக்கு சொந்தமானது. இந்த காட்டுக்குள்ள நல்லவங்க வந்தாலும் சரி, கெட்டவங்க வந்தாலும் சரி, நான் எல்லாரையுமே கொன்னு சாப்பிட்றது உண்டு. இல்ல 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 இல்ல, எங்களை விட்டுரு, எங்களை போக விட்டுரு. திடீர்னு பாபா யாகா தன்னோட கூர்மையான நகத்தால மேத்யூவோட நெஞ்ச கிழிச்செடுத்தா. ரீனா இந்த சம்பவத்தை பார்த்த உடனே அவ அந்த குடிசையை விட்டு வெளியே வந்து ஓட ஆரம்பிச்சா. அவ வெளியே வந்த உடனே அவ பார்த்தது என்னன்னா, ஒரு மரத்துல ரெண்டு பிணங்கள் தொங்கிக்கிட்டு இருந்தது. அங்கித் அப்புறம் மனேஷ். நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன். பயப்படாத, ரொம்பலாம் வலிக்காது. அவங்கள எப்படி விஷம் கொடுத்து கொல்லணும்னு நீ நினைச்சியோ, அதே போல நான் என் வயிற்றை நிறைச்சிக்கிறதுக்காக உன்னை கொல்லுவேன். அப்பதான் பாபா யாகா ரீனாவோட நெஞ்ச தன்னுடைய கூர்மையான நகத்தால கிழிச்சா. அவங்களுடைய இந்த காட்டு பயணத்தை அவங்களுடைய இறுதி பயணமா மாத்திட்டா.